ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆரி ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு வரவங்க. அந்த பேசஸில் செயின் ஸ்டிச், ஃபெதர், ஜிக்ஸாக் ஸ்டிச், மேட் ஃபில்லிங், பீட்ஸ் ஒர்க், டபுள் பீட்ஸ், சமிக்கி ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நிறைய பேசிக்கான ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ண வீடியோஸை வச்சு நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சஸை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் பேக் பார்ட் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா பேக்கில் பானிக் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 லேயர்ஸில் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அகெயின் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே சுகர் பீட்ஸ் நம்ம அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீட் இல்லைன்னா டபுள் பீட் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த ஃப்ரேம் நம்ம வெளியில் கிளாத்தை எடுக்கும் போது நமக்கு ஸ்டிச்சஸில் லூஸ் கொடுத்துரும். ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டபுள் பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா சிங்கிள் பீட்ஸாகவே கொடுத்தாலே பெட்டர் தாங்க. இது மாதிரி நம்ம த்ரூ அவுட்டாக நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிற பேசிக் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி எண்டுக்கு நம்ம வரப்போகிறோம். இப்போது முடிச்சாச்சுங்க சுகர் பீட். இப்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 mm பீட்ஸ் நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டு வர போகிறோம். சேம் அதே மாதிரி நம்ம சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே தாங்க 3 mm பீடும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீட் தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணணும். டபுள் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இதுவும் அதே ஷேப்பில் நம்ம என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே ஷேப்லேயே நம்ம ஃபுல்லாக நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ஷேப் டிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்டோனை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் ட்ரையாங்கிள் ஷேப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை வச்சு எப்படி நம்ம ஸ்டோன் ப்ளஸ் டியூப் பீட் கம்பைன் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டிச் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த ஸ்லீவ்ஸில் இந்த ஹேங்கிங் எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆரி.